உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். ரொம்ப நாளாக நம்ம இந்த காணொலிக்குள்ள வரல, அதுக்கு சில பல காரணங்கள் இருந்தாலும் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இன்றைக்கி நம்ம சனி வக்கரமாகிறார். சனி பெயர்ச்சி ஏற்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், ஏழரை சனியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே சனி வக்கரமாகிறார். இந்த ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து சனி வக்கரமாகிறார். அந்த சனி வக்கரத்தினுடைய பலன் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லலைனாலும் சனி வக்கரமாகும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த காணொலியில் பார்த்துக்குவோம். பொதுவாகவே சனியோட இயல்பு என்ன? தான் இருக்கும் ஸ்தானத்தை கெடுப்பார், தன்னுடைய பார்வை ஏற்படக்கூடிய ஸ்தானத்தை கெடுப்பார் என்பதுதான். கெடுப்பாருங்கிறத விட போட்டு அதில் உங்களுக்கு வெற்றி கொடுப்பாருங்கிறது தான் சனியுடைய தன்மையை. ஸோ அப்படிங்கிற அடிப்படையில் சனி பகவான் நார்மலாக எங்கே இருக்கிறாரு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில், ப்ளஸ் அதன் போக அவருடைய பார்வை எங்கெங்கெல்லாம் படுகிறது அப்படிங்கிற இடத்துல எல்லாம் அவருடைய பார்வைப்படும் இடங்கள் பூராமே மந்தமாகும். அந்த மந்தத்தினால் உங்களுக்குள்ளேயே ஒரு பொறுமை ஏற்பட்டு அந்த பொறுமையினாலேயே வெற்றி காணக்கூடிய இயல்பாகத்தான் நாம் இயற்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சனி பகவான் கெடுத்து விடுவார் என்பது நம்ம எல்லா ஜோசிகாரும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதுலேயும் ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கணும். எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, அவர் கொடுக்கக்கூடிய பாடத்திலிருந்து நாம் வெல்லக்கூடிய வெற்றி என்ன அப்படிங்கிறது தான் சனி பகவானுடைய ஒரு தன்மையை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சனி பகவான் இன்றைய பொழுதில் இந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வக்கரம் அடைகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு வக்கரம்ங்கிறது ரிவர்ஸ். அவர் நம்ம இந்த பூமியிலிருந்து நம்ம ஜாதகம் கணிக்கிறதே எல்லாமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு தான் நம்ம ஜாதகத்தையே கணிக்கிறோம். ஸோ பூமிங்கிற ஒரு ஜாதக கட்டத்திலே கிடையாது. ஸோ அதனுடைய ஒரு துணைக்கோளாக சந்திரனை நாம் ஜாதக கட்டத்திலே வைத்திருக்கிறோம். அந்த சந்திரன் அமைகின்ற கட்டம் தான் நம்மளுடைய ராசியாக, ஜென்ம ராசியாக, ஜென்ம நட்சத்திரமாக கருதப்படுகிறோம். ஸோ அப்படி நம்மளுடைய பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்மளுடைய சூரியன் ட்ராவல் செஞ்சிட்ருக்கிற இடத்தை பொறுத்து வருகின்ற இந்த ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் எண்டு வரைக்கும் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். அப்போ வக்கரம் அடைகிறாருன்னா ரிவர்ஸ் ஆகிறார். ரிவர்ஸ் ஆகிறது என்ன பலனை நம்மளுக்கு கொடுக்க போகுது அப்படின்னா, சனியோட தன்மை என்ன? மந்தமாக உங்களுக்கு அந்த இருக்கும் ஸ்தானத்தை பொறுத்து, அவருடைய பார்வை ஸ்தானத்தை பொறுத்து அந்த ஸ்தானங்கள் எல்லாம் மந்தமாக நடக்கும். சனிங்கிறதே ஒரு ஸ்லோவான ஒரு பிளானட். அந்த சனிங்கிற ஒரு கோள், அந்த சேட்டன் இந்த சூரிய குடும்பத்தை ஒரு சூரியனை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது 30 வருடங்கள் ஆகுது. நீங்கள் அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் எல்லா ராசிக்கும். 7.5 சனின்னு ஏன் சொல்கிறோம்? உங்கள் ராசிக்கு முன்னாடி பின்னாடி இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மீன ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா கும்பத்துக்கு சனி வரும்பொழுதே உங்களுடைய 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து 2.5 வருடங்கள் கும்பத்தில் இருப்பார். அடுத்து 2.5 வருடம் உங்கள் மீன ராசியான உங்கள் ஜென்மத்தில் இருப்பார். அடுத்து 2.5 வருஷம் உங்களுடைய 2வது ராசியான மேசத்தில் இருப்பார். இதுதான் 7.5 சனி, 7.5 வருஷம். ஸோ அப்பேற்பட்ட அந்த சனியினுடைய தன்மையினாலே தெரிஞ்சது. சனி நார்த் இந்தியாவிலாம் சனி ஒரு ஆமையோட கணக்கிடுவாங்க. ஏன்னா அது மெதுவாக நகர்ற கிரகம். உங்களை மந்தத்தனம் படுத்தும் ஒரு கிரகம். ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுத்து உங்களுக்கு என்னதான் ஒரு குரு பார்வை இருந்து குருவோடைய ராசி நட்சத்திரங்கள்லேயே நீங்கள் பிறந்திருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7.5 சனியாக வரும் பொழுதோ அல்லது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏதோ ஒரு பார்வைப்படும் பொழுதோ அந்த மந்தத்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான். மந்தம், சனினாலே மந்தம். அப்போ அவர் வக்கரம் அடைகிறார் அப்படின்னா, அவர் ரிவர்ஸ் ஆகிறார் அப்படின்னா என்னென்னா ஸ்பீடு. நீங்கள் ஸ்லோக்கு ஆப்போசிட் என்ன? ஸ்பீடு. அந்த ஸ்பீடை இந்த அவர் சனி வக்கரம் அடையக்கூடிய காலங்களில் யாருக்கெல்லாம் 7.5 சனி இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அதீத வேகம். அந்த சனி பகவானுடைய தன்மையை அவர் மாற்றிட்டு அவர் தனக்கே அவர் ஆப்போசிட் பண்ணுறார். உங்களை இத்தனை காலம் அடக்கி வைத்திருந்த சனி வரக்கூடிய காலங்களிலே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலத்தை கொடுக்க இருக்கிறார் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. ஸோ அந்த சனி வக்கரமாகக்கூடிய டயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எந்த ராசிக்கும் குறிப்பிட்டு நம்ம இப்போ சொல்லவில்லை,
சனினாலே ஸ்லோ. அப்போ அவர் வக்கரமாக ரிவர்ஸ் ஆகிறார் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ஸ்பீடு. இந்த காலகட்டத்தில் 7.5 சனியை அனுபவித்து கொண்டிருக்கின்ற மகரம், கும்பம், மீனம் ராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 3 மாதத்தில் உங்களுடைய பணிகளை, நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பணிகளை துரிதப்படுத்தி கொள்ளலாம் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. சனி பகவான் இந்த 3 மாத காலங்களுக்கு நம்ம இந்த ஜூலைன்னு வச்சுக்கோங்க, ஜூலை டு நவம்பர், இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 5 மாத காலங்களுக்கு நீங்கள் வச்சுக்கங்க. வக்கரகதியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானானவர் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒரு நல்லதை கொடுப்பதற்காக ஒரு மனதை ஏற்றிருக்கிறார். நீங்கள் இப்போ இது என்னென்னா அவரோட தன்மை பூராமே ஆப்போசிட் நடக்குது. வக்கரம் ஆகிட்டார், அவரே ஆப்போசிட் ஆகிட்டார். அப்போ அவரோட தன்மையும் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் ஸ்லோவாக கொடுத்துட்டு இருந்த பலன்கள் எல்லாமே ஸ்பீடாக நடக்கும். பொருளாதார ரீதியாக இருந்துகிட்டு இருந்த மந்த நிலைகள் அனைத்துமே உங்களுக்கு வர வேண்டிய பணம், வசூலாகக்கூடிய பணம் அனைத்துமே சீக்கிரமாக வசூலாகும். அது சுபவிரயமாக மாறும். இந்த மாதிரி அது சுபவிரயமாக மாறிக்கொண்டு வரும். அந்த உங்களுக்கான அந்த வருமானம் கரெக்டான டயத்தில் கிடைக்கும் போகிற டயத்தில் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைத்து பிரஜைகளும், அனைத்து மனிதர்களும் அந்த விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என்றைக்காக இருந்தாலும் 7.5 சனி தான். அந்த சேம் டயத்தில் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஏற்படக்கூடிய விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதெல்லாம் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளையில் உங்களுடைய மனது திருப்தி அடையும். 7.5 சனியில் குறிப்பிட்ட காலங்களில் எனக்கு ஒரு நல்லது நடந்தது, அதனால நான் திருப்தி அடைகிறேன்னு உங்களுடைய மனதை நீங்களே திருப்தி செய்து கொள்ள வேண்டும். ப்ளஸ் அதுபோக சனி வக்ரமாகக்கூடிய டயத்தில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் தாமதமாச்சோ, எதெல்லாம் உங்களுடைய கனவாக இருந்து கனவாகவே சென்று விட்டதோ அந்த கனவு எல்லாம் நினைவாகக்கூடிய காலம் இந்த 3 to அது எக்ஸாக்டாக 5 மாதம் இருந்தாலும் இந்த சரியாக நீங்கள் அதுக்கு மத்தியமத்தில் எடுத்துங்க, அதுக்கு 2க்கு ஆவரேஜ் பண்ணிங்க 3 மாதம். இந்த 3 மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளாகட்டும், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வாக்கு, பணம், பேர், புகழ் அனைத்துமாகட்டும் அடுத்த 1 வருடத்திற்கு உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இந்த மனிதர்களாகிய நீங்களே உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ அப்படின்னா என்ன, இந்த ஒரு 3 மாதம் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல போனால் 3 மாதம் முழுமையான வக்கரகதியில் இருக்கார். அந்த 3 மாதத்தில் உங்களுடைய மைனஸை பூரா நீங்கள் ப்ளஸ் ஆக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நீங்கள் இந்த வருஷத்துக்கான செட்டில்மெண்ட்டை பூரா இந்த ஒரு 3 மாதத்தில் முடிக்கிற அளவு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். தொழில் செய்கிறவங்க, ஒரு இடத்துல பணிபுரிகிறவங்களாகட்டும், யாராகட்டும், கமிஷன் பேஸில் தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த வரக்கூடிய 3 மாதம் இந்த சனி, அதாவது 7.5 சனியில் இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு மட்டும் நம்ம சொல்கிறோம். இந்த 3 மாத காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அடுத்து வரக்கூடிய 12 மாதங்களுக்கு நீங்கள் எதுவும் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. அது ஏன் நான் செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்கிறேன்னா, அடுத்த 12 மாதத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த 3 மாதத்துலேயே நீங்கள் செய்யணும். எதுக்கெல்லாம் உங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டிருக்கு, எதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்தெந்த செயலுக்கெல்லாம் உங்களுக்கு தாமதம் ஏற்படுது அப்படிங்கிற செயல்களை எல்லாம் நீங்கள் கண்டுபிடித்து அந்த செயல்களை எல்லாம் இம்மிடியட்டாக, அதாவது உடனடியாக அந்த வேலைகளை நீங்கள் மனம் தளர்வடையாமல் மறுபடியும் தோற்று போன காரியத்தை மறுபடியும் கையில் எடுங்க. 3 மாதம் டைம் இருக்குது. ஒரு காரியத்துக்கு 10 நாள் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்து ஒரு 10 நாள் ஒரு முயற்சி எடுங்க. அதனுடைய பலன் அடுத்த 1 வருடத்துக்கு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சனி வக்ரமாகிறது, 7.5 சனியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி வக்ரமாவது கொடுத்து வைத்த ஒரு பாக்கியமாக கருதப்படுகிறது. ஸோ நீங்கள் எல்லாம் இந்த சனி வக்ரத்தை மனதில் வைத்து கொண்டு, இவ்வளோ நாள் நீங்கள் பயந்துருந்தீங்க 7.5 சனியில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு, இந்த 3 மாத காலம் அது ஆரம்பிக்கிற டேட்டை சொல்கிறேன், ஜூன் 29ஆம் தேதியும் ஜூலை 1ஆம் தேதியும் கூட வச்சுக்கோங்க.
ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம், 7.5 சனியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஞானம் உங்களுக்கு பொருந்தி இருக்க வேண்டும். நீங்கள் சாதாரண மனித வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு உணரவே முடியாது. அட் த சேம் டைம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய வாழ்க்கையை உணர்ந்த ஒரு மனிதராக நீங்கள் இருந்தீர்களே என்றால் என்டையர் 7.5 சனியை உங்களால் வெல்ல முடியும். அட் த சேம் டைம் இப்போ ஏற்படக்கூடிய வக்கர சனியையும் உங்களால் நல்லபடியாக பயன்படுத்திக்க முடியும். அதை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 7.5 சனியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை பயன்படுத்திட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையடைய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன். அதுபோக உங்களுடைய சொந்த ஜாதகமும் 100% பேசும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன, உங்களுக்கு சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார், 7.5 சனி நடத்தக்கூடிய பகவானும் எந்த இடத்துல இருக்கார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக உங்களோட டேட்டா பார்த்து டைம் போட்டு இன்றைக்கி நிறைய ஆப் வந்துருச்சு. இதையெல்லாம் போட்டு பார்த்தா காமிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஜோதிடரை, உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜோதிடரையோ யாரோ ஒருத்தர் அணுகினால் மட்டுமே தான் அதனுடைய உங்களுக்கான 100% வழிகள் என்னங்கிறத அவர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாதவங்க நம்மளோட இந்த ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிற ஒரு பலனை, நம்மளுடைய பலனே அப்படி தான். நான் ஒரு ஜோதிடராக இருக்கேன் அப்படின்னா நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் ப்ளஸ் அஸ்ட்ரானமி ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல், இந்த 3ஐயும் கலந்து ஒரு பலன்களை தான் நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். ஒரு பரிகாரம் சொல்ல போனாலும் அந்த பரிகாரத்தில் ஒரு சயின்டிஃபிக் இருக்கும், அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குத்தான் செய்யும். நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தில் வெறும் மூட நம்பிக்கை பொருந்திய ஜோதிடர் நம்ம கிடையாது. இந்த மனிதருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் சயின்டிஃபிக்காக. இன்னைத்த உலகத்தில் இது 2024, இந்த உலகத்தில் இந்த மனிதர் எப்படி வாழ்ந்தார்னா இவருடைய வெற்றியை காண்பார் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக நம்ம அப்ரோச் பண்ணி உங்களுக்கான பலனை நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வரக்கூடிய வக்கர சனி பகவான் ஆகக்கூடிய வக்கரத்தை பாசிட்டிவாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் எல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி எடுக்க தெரியாதவங்க இது எப்படி சார், நான் என்னோடய கல்ச்சர் இப்படி இருக்குது, என்னோடய லைஃப் இப்படி இருக்குது, நான் எப்படி இந்த வக்கர சனியை நான் எப்படி மேற்கொண்டுக்கிறது, இதை நான் எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணும்னு சந்தேகம் இருக்கிறவங்க நேரடியாக இம்மிடியேட்டாக ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வி வில் டிஸ்கஸ் இட் ப்ரைவேட்லி. உங்களுக்கான தேவையான பலன்களை நான் சொல்லித்தர தயாராக இருக்கிறேன். மேலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஆராய்வதற்கு ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக அலாசி ஆராய்ந்து உங்களுக்கான பலனை நம்மளுடைய இந்த ஸ்ரீ ராயபுரம் ஜோதிட நிலையம் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.